ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க நம்ம தோட்டத்தில் இன்றைக்கி என்ன அறுவடைன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வேங்கேரி தாங்க. இதோட இலைகளே வந்து காய்கள் பிஞ்சுகளை வந்து நல்லா மூடி இருக்குங்க. அவ்வளோ இலைகள் வந்து தமன்னு அப்படி வளர்ந்துருக்கு. இதை நம்ம கட் பண்ணி விட்டால் தான் நம்ம காய்கள் நல்லா வளர்ச்சி அடையுங்க. இல்லைன்னா மொத்த சத்தையுமே இலைகளே எடுத்துக்கும். அப்படின்னும் போது நமக்கு வந்து காய்கள் வந்து நல்லா சத்து வைக்காது. அதனால் கையோடவே நம்ம வந்து கத்திரி எடுத்து நிறைய இலைகளை வந்து கட் பண்ணி எடுத்துருவோம். பழுத்த இலைகள் ரொம்ப அதிகமாக அடர்த்தியாக இருக்கிற இடத்துலலாம் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துருவோம். அதுக்குன்னு ரொம்பவும் மொட்டை அடிச்சிடக்கூடாதுங்க. ஏன்னா நிறைய பூக்கள் இருக்குது, பிஞ்சுகள் இருக்குது இல்லைங்களா? இலைகள் எல்லாமே நல்லா தாங்க இருக்குது, எதுவும் பூச்சிலாம் அடிக்கலை. அதனால் இந்த இலைகளை வந்து கட் பண்ணி அப்படியே வந்து இந்த செடிக்கு வந்து மூடாக்கு மாதிரி அப்படியே போட்டு விட்டுறலாங்க. நிறைய பாருங்கள், இப்போ வெட்டினதுக்கப்புறம் பாருங்கள் பிஞ்சு ஓரளவுக்கு நல்லாவே தெரியும். முள் தாங்க கையில் குத்திடுது. இலையிலும் முள் தான் இருக்குது, காயிலையும் முள் இருக்குது. அதனால் பார்த்து தாங்க செய்யணும். அது எல்லா இலைகளையுமே நான் வந்து அதுக்கு மூடாக்கு மாதிரி போட்டு விட்டுட்டேங்க. அப்புறம் தக்காளி ஒன்று பழுத்திருந்தது, அதை பறிச்சுப்போம். அடுத்து செடி அவரைங்க. இதோட 3 வாட்டிக்கு நல்லா காய் கொடுத்துருச்சு. இன்னமும் பூக்கள் இருக்குது. செடி அவரை மட்டும் ஒரு 4 விதை இருந்தால் கூட போதுங்க. நமக்கு வந்து அவரைக்காய் கிடச்சிக்கிட்டே இருக்கும். அதை நல்லா க்ரோ பேக்கில் போட்டு வச்சிட்டோம்னா ஒரு பேக்குக்கு ஒன்று போட்டால் கூட நமக்கு நல்ல காய்கள் கிடச்சிருங்க அவரைக்காய். இன்னமும் பூக்கள் இருக்க தான் செய்யுது. அடுத்து வந்து சுண்டைக்காய் வந்து காய்ச்சிருக்கு, நிறைய பூக்களும் இருக்குது, காய்களும் இருக்குது. நல்லா நம்ம பிஞ்செல்லாம் மட்டும் விட்டுட்டு முத்தின காய் மட்டும் பறித்து எடுத்துப்போங்க. அப்புறம் காய்கள் இல்லாத கிளைகளையும் நல்லா கொஞ்சம் கவாத் பண்ணி விட்டுருவோங்க. ரோஜா மல்லி ஒன்று பூத்துருக்கு, அதையும் பறித்து எடுத்துருவோங்க. அதுக்கப்புறம் மலேசியன் கோவக்காய் வந்து எப்போவுமே இருந்துக்கிட்டு இருக்குது. சீசனில் வந்து நிறைய காய் கொடுத்தது. இப்போ வந்து ஒரு 5-6 காய்க்கு கொடுத்துட்டு தாங்க இருக்குது. இதுலேயும் வந்து நம்ம என்ன செய்யணும்னா, பழுத்த இலைகள், அப்புறம் ஒரு சில இடம்லாம் கொடிகள் காஞ்சிருக்கும், அதெல்லாம் மட்டும் நம்ம கட் பண்ணி விட்டோம்னா கோவக்காய் பழையபடியே நல்லா காய்க்க ஆரம்பிச்சிருங்க. கொஞ்சம் உரமும் கொடுத்துடணும். இது வந்து நீட்டு பச்சை மிளகாங்க. ரொம்ப காரம்னு சொல்ல முடியாது, மீடியமாக காரம் இருக்குது. ஆனால் நல்லா நீட்டாக இருக்குங்க. அப்புறம் கொஞ்சம் செம்பருத்தியும் பறிச்சாச்சு. ஆஸ் யூஷுவல் நம்ம வீட்டில் இருக்கிற கனகாம்பரம். இது வந்து சாதா கனகாம்பரங்க. இதிலே வந்து இன்னொரு ரகம் வந்து பார்த்திங்கன்னா ஊசி கனகாம்பரம். இந்த பூ வந்து சன்னமாகவும் காம்பு நல்லா நீட்டாகவும் இருக்குங்க. எனக்கு வந்து கனகாம்பரம் ரொம்பவே பிடிக்குங்க. உங்களுக்கு யாருக்காவது பிடிக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி செடி வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு வந்து அனுப்பி வைக்கிறேங்க. விதைகளோ செடிகளோ அனுப்பி வைக்கிறேங்க. பட்டன் ரோஸுங்க. இதுவும் நல்லா பூத்துட்ருக்கு, மஞ்சள் கலர் தான். செடியில் இருக்க பூக்கள் எல்லாத்தையும் பறிச்சிருவோங்க. இந்த காம்பவுண்ட் சார் ஃபுல்லாகவே ரோஸு, டேபிள் ரோஸ், அப்புறம் அழகு செடி, இது எல்லாமே இந்த காம்பவுண்ட் சார் மேலே தாங்க வச்சுருக்கேன். இந்த டேபிள் ரோஸ் பார்த்திங்கன்னா கலர் அவ்வளோ அழகாக இருக்குங்க. இந்த செடி, இந்த தொட்டி ஃபுல்லாக பூத்துன்னு அவ்வளோ ஒரு அழகாக இருக்குங்க. இது வந்து பக்கத்து வீட்டில் கொடுத்தாங்க. இந்த ரோஸ் பார்த்திங்கன்னா அக்ரியில் வாங்கிட்டு வந்ததுங்க. இதுலேயும் பூக்கள் இருக்குது, அதை நம்ம எல்லாத்தையும் பறித்து எடுத்துருவோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா லெமன் தொட்டதுமே வந்துருச்சுங்க. காய்கள் வந்து நிறைய பிடிச்சிருக்குங்க. நல்லா பெருசு பெருசாகவும் இருக்குது. இந்த எலுமிச்சை மரத்துக்கு நான் என்ன பராமரிப்பு பண்ணேன்றதை வந்து நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக போடுறேங்க. இவ்வளோ தாங்க நம்ம வீட்டு அறுவடை. மரத்தில் கொஞ்சம் கொய்யாப்பழம் இருந்ததுங்க, அதையும் பறித்து வச்சுருக்கேன். இது கூடவே நம்ம வந்து வெட்டி வேர் எடுத்தோம் இல்லைங்களா, அதை நல்லா காய வச்சு வச்சுருந்தேன். அருமையாக காஞ்சிடுச்சுங்க, நல்ல வாசமாக இருக்குது. இதை வந்து நம்ம வந்து இனிமேல் யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வெள்ளை துணியில் கட்டி நம்ம குடிக்கிற தண்ணிலையும் போட்டுக்கலாம், ஹேர் ஆயிலையும் போட்டு வச்சுக்கலாம். நல்லா வாசமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இயற்கையோடு இணைந்து இன்பமாக வாழ்வோம். நன்றிங்க.